டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9430282388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் ராமலிங்க வள்ளற்பெருமானாரை ஈவே ராமசாமி அவர்கள் காலத்திலிருந்து திராவிடம்தான் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதை நாம் முழுவதுமாக மறுக்கிறோம். காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே திமுக வள்ளலாரை உயர்த்தி பிடித்திருந்தால் வள்ளற்பெருமானாருக்கு 1800ஆம் ஆண்டுகளில் வடலூர் பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த 106 ஏக்கர் நிலத்தில் பெருவழித்தலத்தில் 25 ஏக்கர் நிலத்தை 1975ஆம் ஆண்டே திமுக தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துவிட்டது. உண்மையில் வள்ளலாரை உயர்த்தி பிடித்திருந்தால் வள்ளற்பெருமான் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா நிலத்தை தனியாருக்கு திமுக தாரை வார்க்குமா? ஒன்று. இரண்டாவது, 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வள்ளலாருக்கு சர்வதேச மையம் கட்டுகிறேன் என்கிற பெயரில் மீதம் இருக்கக்கூடிய 72 ஏக்கர் பெருவழித்தலத்திலும் நாங்கள் கட்டடங்கள் கட்டுவோம், பளபளவென்று சாலைகள் போடுவோம், அங்கே வண்ணமயமான மண்டபங்கள் கட்டுவோம் என்றெல்லாம் வள்ளற்பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்து மீதம் இருக்கிற 72 ஏக்கர் நிலத்தையும் முழுவதுமாக அழித்து ஒழித்து அங்கே கட்டட குவியல்களை, கட்டுமான குப்பைகளை கொட்டி பெருவழித்தலம் என்கிற உலகிலேயே மிகப்பெரிய வெட்டவெளித்தலமான 106 ஏக்கர் பெருவழித்தலத்தை சிதைத்து அதன் மூலமாக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற வள்ளலாருடைய மார்க்கத்தையே சிதைக்கக்கூடிய செயலை திமுக செய்யுமா? வெறுமனே சாலைகளுக்கு வள்ளலார் பெயர், பூங்காக்களுக்கு வள்ளலார் பெயர், நடத்துகின்ற மாநாடுகளுக்கு வள்ளலார் மாநாடு என்றெல்லாம் பெயர் மட்டுமே வைத்துக்கொண்டு அடிப்படையிலேயே வள்ளலாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை சிதைப்பது தான் திமுகவினுடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி வள்ளலார் 200 என்கிற அடிப்படையில் 52 வாரங்கள் நிகழ்ச்சிகள் நடத்திய இதே திமுக அரசு அந்த மேடைகளிலே திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து பேச வைத்து எப்படி பேசினாங்கன்னா, வள்ளலாரை எரித்து கொன்று விட்டார்கள், வள்ளலாருடைய உடலை எறும்பு மொய்த்தது என்றெல்லாம் அதே மேடைகளிலே மனசாட்சியே இல்லாமல் பேசினார்கள். இதுதான் வள்ளல் பெருமானாரை திராவிடம் உயர்த்தி பிடித்த லட்சணமா என்கிற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. அந்த கேள்வியை நம்மால் கேட்காமலும் இருக்க முடியவில்லை. ஆக திராவிடம் உண்மையிலேயே வள்ளற்பெருமானாரை உயர்த்தி பிடித்திருக்குமேயானால் உண்மையில் வள்ளலாருடைய அந்த 25 ஏக்கர் நிலத்தை 1975ஆம் ஆண்டு திமுக அரசால் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை இந்த ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் மீட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6.25 ஏக்கர் ஒரு சிவாச்சாரியர் ஒருவருடைய குடும்பத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் மீட்டெடுத்திருக்க வேண்டும். 106 ஏக்கர் நிலத்தையும் வெட்டவெளித்தலமாக பெருமானார் கட்டளையிட்டது போலவே. காரணம் என்னவென்றால், வரும் காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள் என்கிற காரணத்திற்காகவே அந்த பெருவெளித்தலத்தை வெட்டவெளித்தலத்தை வள்ளற்பெருமானார் விட்டு வைத்தார். அதில் எந்த விதமான விவசாயம் செய்யக்கூடாது, கட்டுமானங்கள் கூடாது, கட்டடங்கள் கட்டக்கூடாது, தங்கும் விடுதிகள் கூடாது என்றெல்லாம் கட்டளையிட்டதற்கான காரணம் லட்சக்கணக்கான மக்கள் எதிர்காலத்தில் வருவார்கள் என்பதுதான். அதற்கு ஏற்பவே கடந்த ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே தைப்பூச தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இடத்தை 25 ஏக்கர் நிலத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு மீதம் இருக்கிற 72 ஏக்கர் நிலத்திலும் அங்கே கட்டுமான குவியல்களை, கட்டட குவியல்களை கட்டியே தீர்வோம் என்று அடம்பிடித்து அதை கூடாது என்று சொன்ன பார்வதிபுரம் மக்கள் மீது பிணையில் வெளிவர முடியாத வழக்குகளை பதிவு செய்து பல பேரை சிறைக்கு அனுப்புவதாக மிரட்டி இன்னமும் அந்த வழக்குகளை திரும்ப பெறாமல் அப்படியே ஒரு மிரட்டல் துணியில் வைத்துக்கொண்டு பெருவெளிக்குள் கட்டுமானம் கூடாது என்று சொல்பவர்கள் மீதெல்லாம் அடக்குமுறை வழக்கு ஆகியவற்றெல்லாம் ஏவி பெருவெளிக்குள் கட்டுமானம் கூடாது என்று போராட வெளியே வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளின் வீட்டிலும் காவல்துறையை நிறுத்தி அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வராமல் தடுத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்களை எல்லாம் கைது செய்து நாள் முழுவதும் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்து பெருவெளியை சிதைக்கக்கூடாது என்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக எப்படி வள்ளலாரை உயர்த்தி பிடித்ததாக ஆகும்? திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தமிழ் இனத்தினுடைய மிகச்சிறந்த மாபெரும் ஞானி, ஒரு திருப்பு முனை.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குழப்பத்தில் ஆழ்ந்து கிடந்த தமிழர்களுடைய மெய்யியலை தெளிவுபடுத்தியவர், நேர்படுத்தியவர், சீர்படுத்தியவர். சாதியும் மதமும் சமயமும் இல்லாத உண்மையான சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை உருவாக்கியவர். அதிலும் அரசியலை புகுத்தி கொண்டு அந்த இடத்திலும் தங்களுடைய பினாமிக்கள் திமுக காரர்கள் வெள்ளை உடை அணிந்து கொண்டு தங்களை சமரச சுத்த சன்மார்க்கவாதிகள் போல நடித்து கொண்டு அவர்களை நடிக்க வைத்து ஒரு திமுக ஒரு பினாமி தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் ஒரு திமுக பினாமி சங்கத்தை உருவாக்கி திமுக கட்சிக்காரர்களெல்லாம் இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய தர்மச்சாலை மற்றும் அதனுடைய அமைப்புகளிலெல்லாம் ஊடுருவ செய்து அங்கே அந்த இடத்தில் இருக்கின்ற 72 ஏக்கரையும் கட்டிடங்கள் கட்டி அதை தங்களுடைய குடும்பத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் விட்டு அதை பணம் வசூலிக்கும் ஒரு பணம் காய்க்கும் மரமாக மாற்ற துடிக்கிற திமுக எப்படி வள்ளலாரை உயர்த்தி பிடித்ததாக ஆகும்? இதெல்லாம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறதா என்று தெரியவில்லை. எனவே தான் நாம் விவரமாக விளக்க வேண்டியது இருக்கிறது. பூங்காக்களுக்கு பெயர் வைப்பது, சாலைகளுக்கு பெயர் வைப்பது, நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கு பெயர் வைப்பதெல்லாம் வள்ளலார் பெயர் வைப்பதால் மட்டும் வள்ளலாரை உயர்த்தி பிடித்ததாக ஆகிவிடுமா? வள்ளலாருடைய அந்த 106 ஏக்கர் பெருவழித்தலம் என்பது அதற்கு பெயரே பெருவழித்தலம். உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திப்புரம் என்று பெயர் அதற்கு வள்ளலார் பெயர் வச்சிருக்கார். அது ஒரு சின்ன நகரம். அந்த நகரத்தில் கூட இன்னமும் மதுக்கடைகள் இருக்கின்றன, மாமிச கடைகள் இருக்கின்றன, இறைச்சி கடைகள் இருக்கின்றன. அதை அகற்றி அதை ஒரு புனித நகரமாக கூட ஆக்க முடியாத திமுக வள்ளலாரை எப்படி உயர்த்தி பிடித்ததாக ஆகும்? பெருவழித்தலத்தை சிதைக்கக்கூடாது என்று பலரும் குரல் கொடுத்த போது அதையெல்லாம் தாண்டி குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்று ஆர்ப்பாட்டம் செய்தது. அந்த அடிக்கல் நாட்டு விழா அன்று ஆர்ப்பாட்டம் செய்தது. அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக வஜ்ரா வாகனத்தோடு, நீர்பீற்றும் வாகனத்தோடும் அதிரடி படையோடும் வந்து நின்ற திமுக காவல்துறை, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், இந்த திமுக எப்படி வள்ளலாரை உயர்த்தி பிடித்ததாக ஆக முடியும்? பெருவழியை சிதைக்காதே என்று சொல்பவர்கள் மீதெல்லாம் வழக்கு. பெருவழியை சிதைக்காமல் நீங்கள் 106 ஏக்கரும் பெருவழித்தலமாக வெட்டவழித்தலமாக விட்டு வையுங்கள் என்று சொல்பவர்கள் மீதெல்லாம் சமூக ஊடகங்களிலே ஒரு அவதூறான பேச்சு. நீதிமன்றத்திலே பல லட்சம் செலவு செய்து பெருவழிக்குள் கட்டுவோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய திமுக அரசு எப்படி வள்ளலாரை உயர்த்தி பிடித்ததாக ஆகும்? ஈவே ராமசாமி அவர்களே தன்னுடைய கருத்து சிலவற்றுக்கு ஒத்துப்போவதால் வள்ளலாருடைய சில பாடல்களை அவர் வெளியிட சம்மதித்தார். அதற்கும் அடிப்படை காரணம் அங்கே இருந்த சாமி சிதம்பரனார் அவர்கள்தான். சாமி சிதம்பரனார் அவர்கள்தான் வள்ளலாருடைய பாடல்களை தொகுத்து புத்தகமாக வெளியிடுகிறார். அதற்கு அனுமதி கொடுத்தவர் ஈவே ராமசாமி. அது காரணம் என்னவென்றால் அது அவருடைய பத்திரிகை. ஆக வரலாறு இப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றிலுமே தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி கொள்ளக்கூடிய, தங்களுடைய பெயரை பதித்து கொள்ளக்கூடிய ஒரு வெறும் நப்பாசையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக எப்படி வடலூர் வள்ளலாரை உயர்த்தி பிடித்தோம் என்று சொல்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே வள்ளலாரை திமுக உயர்த்தி பிடித்திருக்குமேயானால் அந்த பெருவழித்தலத்திற்குள்ளே அந்த கட்டட குவியல்களை கட்டுவதற்காக அங்கே தோண்டி வைத்திருக்கக்கூடிய பள்ளங்களை கூட இன்னமும் மூடாமல் சுற்றிலும் தகர கொட்டகை வைத்து இருக்கின்ற 72 ஏக்கர் பெருவழித்தலத்தையும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இதுவா வள்ளலாரை உயர்த்தி பிடித்த செயல்? வள்ளலாரை உண்மையில் அவருடைய பெயரையே அழித்தொழிக்க வேண்டும், வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதை மட்டும்தான் திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது. இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயாவனுடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறதா என்று தெரியவில்லை. அவரிடம் ஒருவேளை திராவிடம்தான் ஈவே ராமசாமி காலத்திலிருந்து வள்ளலாரையும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்று தவறான தகவல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களோ என்கிற ஐயம் இதன் மூலமாக எழுகிறது. வள்ளலாரையும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தையும் முற்றாக அழித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வள்ளலார் 200 என்கிற வள்ளலார் சொந்தமான வள்ளலார் பற்றின அந்த 200 ஆண்டு கால நிகழ்ச்சிகள் விழாக்களில் கூட வள்ளலாரை பற்றியே கொச்சையாக பேசினார்கள் திகாவினர். தவறான பொய்களை பரப்பினார்கள் திகாவினர். திமுகவினர் அனைவருமே தங்கள் அந்த கரைவேட்டியை கழற்றிவிட்டு வெள்ளை உடை அணிந்து கொண்டு தற்பொழுது இந்த வள்ளலாருடைய அமைப்புகளுக்குள் ஊடுருவிக்கொண்டு அதை சிதைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருவழித்தலமாகவே வெட்டவெளித்தலமாக இருக்க வேண்டும். 106 ஏக்கர் நிலத்தையும் வள்ளலாருடைய பெயரிலேயே மீட்க வேண்டும். தற்பொழுது இருக்கிற 72 ஏக்கர், ஒரு 6.5 ஏக்கர் அந்த சிவாச்சாரியார் கைவசம் உள்ள அந்த இடம், அதே போல தனியாருக்கு திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட அந்த 25 ஏக்கர் ஆக 34 ஏக்கரையும் மீட்டு ஏற்கனவே தற்பொழுது இருக்கக்கூடிய 72 ஏக்கரோடு இணைத்து 106 ஏக்கர் பெருவழித்தலமாக வெட்டவெளித்தலமாக அதை உருவாக்க வேண்டிய கடமை உள்ள ஒரு அரசாங்கம்
திமுக அரசாங்கம். ஆனால் அதை செய்யாமல் அந்த 25 ஏக்கர் நிலத்தை மீட்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல், அந்த 6.25 நிலத்தை மீட்பது ஏக்கர் நிலத்தை மீட்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருக்கிற 72 ஏக்கரையும் சிதைத்து அதில் கட்டுமான குவியல்களை கட்டி சர்வதேச மையம் என்கிற பேரில் அங்கே கட்டடங்களை கட்டி பளபளவென்று அதை வணிக வளாகமாக மாற்றி அந்த வணிக வளாகத்திற்கு உரிமையாக திமுக தலைமை குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அதை தாரை வார்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திராவிடமா வள்ளற்பெருமானாரை உயர்த்தி பிடிக்கிறது. இதை நம்புவதற்கு தமிழர்கள் இன்னமும் ஏமாந்திருப்பார்கள் என்று இந்த திராவிடம் நம்புகிறதா என்கிற கேள்வியும் இந்த நேரத்திலே நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே வள்ளற்பெருமானாரிடம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், வள்ளற்பெருமானாரிடம் விளையாடாதீர்கள். உலவிக் கொண்டிருக்கக்கூடிய முத்தரும் போற்றும் சித்தர் மகன் வள்ளற்பெருமானாரிடம் இனியும் விளையாடாமல் உண்மையை உண்மையாக பாருங்கள், உண்மையோடு செயல்படுங்கள். உண்மையில் வள்ளற்பெருமானாருக்கு நீங்கள் செய்கின்ற சேவைகளை நிச்சயமாக அது எல்லோரும் வரவேற்கிறோம். ஆனால் அது அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக, பொய்யும் புரட்டும் யாராவது அதை பரப்பினால் அதை ஆராயாமல் தமிழக அரசும் அதை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வள்ளற்பெருமானாரை யாரும் உயர்த்தி பிடிக்க வேண்டாம். வள்ளற்பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை சிதைக்காமல் இருந்தால் போதுமானது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.